என்டிஏ கூட்டணிக்கு தமிழ்நாட்டின் வளர்ச்சியை அளிக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திருவாரூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது தேர்தல் பரப்புரையை தொடங்கினார். திருவாரூர், மன்னார்குடி, நன்னிலம், திருத்துறைப்பூண்டி தொகுதிகளில் போட்டியிடும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். திமுக தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளின் வெற்றிக்காக மட்டுமல்ல, இது தமிழ்நாட்டுடைய வெற்றி, மறந்துடாதீங்க. திருவாரூர்ல நமது வெல்லும் வேட்பாளர் பூண்டி கலைவாணன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகள் அளிக்கணும். மன்னார்குடியில நமது வெல்லும் வேட்பாளர் டிஆர்பி ராஜா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்க வேண்டும். திருத்துறைப்பூண்டியில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் தோழர் மாரிமுத்து அவர்களுக்கு கதிர் அருவாள் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்க வேண்டும். நன்னிலம் தொகுதியில் உங்களுடைய கூட்டணி வேட்பாளர் முகமது முபாரக் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்க வேண்டும். ஆண்டின் சூப்பர் ஸ்டார் திமுகவின் தேர்தல் அறிக்கை என்று குறிப்பிட்ட முதலமைச்சர் மகளிர் விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட திமுக அரசு செய்த பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் பட்டியலிட்டார். 2026 சட்டமன்ற தேர்தலின் சூப்பர் ஸ்டாராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையை நேற்று முன்தினம் அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கத்தில் வெளியிட்டேன். 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை குறிப்பிட்ட முதலமைச்சர் இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய்க்கு கூப்பன் வழங்கும் திட்டம், மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும், டெல்டா மாவட்டங்களின் உட்கட்டமைப்பு வளர்ச்சி திட்டத்திற்காக 20000 ரூபாய் கோடி ஒதுக்கப்படும் உள்ளிட்ட முத்தான திட்டங்களை எடுத்துரைத்து பேசினார். நான் வெளியிட்ட இந்த தேர்தல் அறிக்கை சூப்பர் ஸ்டார் என்று இதற்கு பெயரை சூட்டி இருக்கிறோம். 8000 ரூபாய்க்கு கூப்பன். இந்த கூப்பனை வச்சு உங்க வீட்டுக்கு தேவைப்படுகிற வீட்டு உபயோகப் பொருளை புதுசாவும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியும் புது பொருளை வாங்கிக்கலாம். இனிமேல் மாதந்தோறும் பெறக்கூடிய மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக கிடைக்க போகுது. காலை உணவு திட்டம், இது குழந்தைகளுடைய பசியை போக்குற திட்டம் மட்டுமல்ல, இல்லத்தரசிகளுடைய பணிச்சுமையை குறைக்கக்கூடிய திட்டம். இனிமேல் காலை உணவு திட்டத்தை 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவாக்கம் செய்ய போறோம். பாஜகவிடம் அதிமுக சரணாகதி அடைந்துள்ளதாக விமர்சித்த அவர் அதிமுகவை மிரட்டி பாஜக கூட்டணி அமைத்துள்ளதாக குறை கூறினார். பாஜகவின் கிளை செயலராக எடப்பாடி பழனிசாமி மாறிவிட்டார் என்றும் அதிமுகவை அழிவு பாதைக்கு கொண்டு சென்று விட்டார் என்றும் முதலமைச்சர் அப்போது சாடினார். 2011 2021 வரைக்கும் தமிழ்நாட்டை பாழாக்கி தலைகுனிய வச்ச அதிமுக 2014 இந்தியாவை மோசமான நிலைக்கு அழைச்சிட்டு போயிருக்கக்கூடிய பாஜகவிடம் சரணாகதி அடைஞ்சு ஒரு கூட்டணி அமைச்சிருக்கு. அந்த கூட்டணியில பாஜக கிளை செயலாளராக இருக்கிறார். அதிமுகவை அழிவுப்பாதையில் அழைச்சிக்கிட்டு போற திரு பழனிசாமி அவர்கள் பிஜேபியுடைய கிளை செயலாளராக இன்றைக்கு மாறி இருக்கிறார். எடப்பாடிக்கு தொலைநோக்கு பார்வை இல்லை என்று விமர்சித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்டிஏ கூட்டணிக்கு தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம் என்றும் குற்றம் சாட்டினார். திராவிட மாடல் வளர்ச்சியை அளிக்க அதிமுகவை மிரட்டி பாஜக கூட்டணி வைத்திருப்பதாகவும் முதலமைச்சர் விமர்சித்தார். அந்த என்டிஏ கூட்டணிக்கு ஒரே ஒரு நோக்கம்தான், என்னது? தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுக்கணும்.
திராவிட மாடல் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த வளர்ச்சி அழிக்கணும். இதுதான் என்டியோட கூட்டணியின் நோக்கம். என்டியோட தலைமையா இருக்கிற பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் நம்ம எதிர்க்கிறதுக்கு வலிமை இல்லைன்னு அதிமுக விலைக்கு வாங்கி இருக்கு. மேலும் மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டிற்கு எந்த நன்மையும் செய்யவில்லை எனவும், மதுரை எய்ம்ஸ், மெட்ரோ ரயில் உள்ளிட்ட எதற்கும் நிதி வழங்கப்படவில்லை என கூறிய முதலமைச்சர், ஹிந்தி திணிப்பை ஏற்கவில்லை என கூறி கல்வி நிதியை வழங்கவில்லை எனவும் காட்டமாக தெரிவித்தார். பாஜக ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செஞ்சதில்லை. மதுரையில் ஒரு எய்ம்ஸ் அறிவிச்சாங்க. அதோட நிலைமையை நான் சொல்லித்தான் தெரியணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை. சென்னை மெட்ரோ திட்டத்துக்கு நிதி தரல. இப்படிப்பட்ட வஞ்சக கூட்டத்தை தமிழ்நாட்டு மக்களை ஒப்படைக்க முடியுமா? சொல்லுங்க, ஒப்படைக்க முடியுமா? என்டிஏவை தமிழ்நாடு புறக்கணிக்கணும். அப்பதான் தமிழ்நாட்டோட எதிர்காலம் காப்பாற்றப்படும். இப்படிப்பட்ட வஞ்சக கூட்டணியிடம் தமிழ்நாட்டை ஒப்படைக்க முடியுமா எனவும், தமிழ்நாட்டை புறக்கணித்த என்டிஏ கூட்டணியை மக்கள் புறக்கணிக்க வேண்டுமென முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். மேலும் தமிழ்நாடு கலவரமில்லாத மாநிலமாக இருக்க வேண்டும் என்றால் பாஜகவை வேரோடு வீழ்த்த வேண்டும் எனவும், வரக்கூடிய தேர்தல் தமிழ்நாடு வர்சஸ் டெல்லிக்கும் இடையில்தான் நடக்கும் தேர்தல் என முதலமைச்சர் சூளுரைத்தார். இந்த தேர்தல் என்பது தமிழ்நாடு அணி வர்சஸ் டெல்லி அணி, தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ. தமிழ்நாட்டை காக்கணும்னா திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரணும். தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில தொடர்ந்து நடைபெறணும்னா திமுக ஆட்சியில தொடரணும். தமிழ்நாடு கலவர பூமியாக மாறாம இருக்கணும்னா பாஜக அதிமுக கூட்டணியே